தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்களை ஆதரிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிருக்கேங்க. ஆனா அதுக்கு ஒரு டிமாண்ட். சும்மா ஆதரிக்க முடியாதுல்ல. ஒரு டிமாண்ட் இருக்கு. என்ன டிமாண்ட்னா, இந்த ஒரு விஷயத்தை அவர் செய்யணும். அதை செய்தால் அவரை எந்த நிபந்தனையும் இன்றி, நம்ம வேற எந்த நிபந்தனையும் கிடையாது, இதை ஒண்ணு செஞ்சா போதும், அவரை நம்ம ஆதரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வாதம் ரொம்ப நியாயமான வாதம். அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ரொம்ப ஒரு அவர்கிட்ட ஏதோ அதற்கான ஒரு தீர்வு இருக்க போய் தான் அந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். என்ன கேள்வி எழுப்பி இருக்கிறார், என்ன வந்து நாம என்ன அவர் செய்தால் அவரை நம்ம ஆதரிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேர் ஆதரவை தாருங்கள். மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு வீடியோவுக்குள் செல்லலாம். அதாவது நீட் போலியான பொய்யான வாக்குறுதியை கொடுத்து திமுக மக்களை ஏமாற்றி விட்டது அப்படின்னு அவர் ஒரு சீற்றத்தோடு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். நாங்க வந்தா நீட் விலக்கை பெற்றுத் தருவோம் என்று திமுக சொல்லிச்சே, பெற்று தந்து விட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் எழுப்புகிறார். வெல் அண்ட் குட். இப்ப நம்ம முதல்ல ஒரு கேள்வி வச்சிருவோம். எனக்கு நீட் வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நடிகர் விஜய் அவருடைய கருத்தும் அதுதான். அது அவருடைய மாநில மாநாட்டிலே அவர் தெளிவுபடுத்தி விட்டார். நீட் வேண்டாம் என்பதுதான் விஜயினுடைய கருத்து. சரி, திமுகவின் கருத்தும் அதான், அதிமுகவின் கருத்தும் அதான். தமிழ்நாட்டுல பாஜகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளுடைய கருத்தும் அதுதான். எது? நீட் வேண்டாம் என்பது. சரி, இப்ப திமுக மக்களை ஏமாற்றி விட்டது அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லுகிறார். ரைட். இப்ப நீங்க 2026 பொது தேர்தலுக்கு வரப்போறீங்க. 2026 பொது தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை பிடித்து ஆட்சி அமைப்போம் என்று நீங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள். ரைட். தேர்தல் வாக்குறுதியில் நிச்சயமாக நீட் விலக்கை நீங்கள் வைப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீட் நிச்சயமாக தாவேகாவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும். நீட் தமிழ்நாட்டிற்கு வேண்டாம் என்பதை நீங்கள் சொல்லுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, இப்ப நீட் வேண்டாம் என்பதுதான் தாவேகாவுடைய நிலைப்பாடு. இப்ப தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சுன்னு வைங்க. தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சு. நீட் விலக்கு பெற்று தருவது எப்படி சொல்லுங்க? எப்படி விஜய் அவர்கள் எப்படி நீட் விலக்கை பெற்று தருவார்? ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி இருக்குது. மோடி தான் பிரைம் மினிஸ்டர். அப்படி வச்சுக்கோங்க. நீட் விலக்கை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு முதல்ல பார்ப்போம் இல்லையா? நீட்ல இருந்து எப்படி விலக்கு பெறுவார் விஜய் அவர்கள்? இப்ப சினிமானா நம்ம என்ன செய்யலாம்னா, போய் வில்லனை அடிச்சு சண்டை போடலாம். ஏய், உனக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், அவ்வளவுதான் அப்படின்னா நம்ம சொல்லலாம். இப்ப இது அரசியல், அப்படி சொல்ல முடியாது. அப்ப அரசியல்ல அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இறையாண்மை மிக்க மாநில சட்டப்பேரவையில் எங்கள் மாநிலத்திற்கு நீட்டு வேண்டாம் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு அந்த திருத்தத்தை நம்ம என்ன செய்யறோம்? ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறோம். ஒன்றிய அரசுக்கு அனுப்பி ஒன்றிய அரசு அதுக்கு ஒப்புதல் தந்துடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட் கிடையாது. அப்படித்தான் நம்ம என்ன செஞ்சோம்? சல்லிக்கட்டுக்கு விலக்கு பெற்றோம். சல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கப்பட்ட போது நாம என்ன பண்ணோம்? தமிழ்நாடு சட்டப்பேரவையில ஒரு மசோதா கொண்டு வந்தோம். என்ன மசோதா கொண்டு வந்தோம்? சல்லிக்கட்டு காளைகளோடு விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு. அப்ப இந்த காட்சிப்படுத்தும் விலங்குகளின் பட்டியலில் இருந்து காளைகளுக்கு விதிவிலக்கு அப்படின்னு ஒரு மசோதா கொண்டு வரணும். ஒன்றிய அரசு அதை ஏத்துக்குச்சு. ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க கொதித்தெழுந்தது பெரும் மக்கள் திரள் போராட்டம். அப்புறம் ஒன்றிய அரசு அது ஒரு மத பிரச்சனை மாதிரியும் பார்த்தாங்க. ஏன்னா பொங்கல் எல்லாருக்கும் சொந்தமானது. பொங்கல் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கானது இல்ல. பொங்கல் தமிழர் பண்டிகை. ஆனாலும் ஹிந்துக்கள் அதிகமாக இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக நினைச்சு அது நம்ம பாஜகவிற்கு எதிராக படுங்கிறதுனால சல்லிக்கட்டு மசோதாவுக்கு பாஜக வேறு வழியின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாடும் எழுச்சியோடு நடத்திய போராட்டத்தினால் அடிபணிந்தது. அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துருச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆன்லைன் ரம்மி அதை தடை செய்யறதுக்கு ஒரு மசோதா கொண்டு வந்தோம். அதுக்கும் ஆளுநர் என்ன செஞ்சாரு? அதை கிடப்பிலேயே போட்டிருந்தார். அப்புறம் கடைசியா நீதிமன்றம்லாம் போய் ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு எல்லோரும் அதை குறித்து ஒரு பெரும் அழுத்தத்தை கொடுத்த பிறகு ரைட், தமிழ்நாட்டில் ஆன்லைன் ரம்மி விளையாட முடியாதுங்கிற மாதிரி அந்த சட்ட மசோதாவிற்கு ஒரு சின்ன தீர்வு கிடைத்தது. சரி, இப்ப நம்மோட கேள்விங்க, இப்ப நீட்டுக்கு நம்ம அப்படி ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்துட்டோம். ரைட். அந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு எந்த இடத்திலும் ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை. அப்புறம் நம்ம நீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தோம். ஏற்கனவே அல்தமாஸ் கபீருடைய தீர்ப்பு, அது நமக்கான தீர்ப்பு. அந்த தீர்ப்பை செயல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசு அப்ப தயாராக இல்லை. அதன் பிறகு அவங்க ரிவ்யூ பெட்டிஷன் எல்லாம் போய் நீதிமன்றமும் மாநில அரசினுடைய உரிமை குரலுக்கு எந்த இடத்திலும் செவிசாய்க்காமல் போய்விட்டது. அப்ப நீதிமன்றத்தின் மூலமும் நமக்கு தீர்வு கிடைக்கல, சட்டமன்றத்தின் மூலமும் நமக்கு தீர்வு கிடைக்கல. மக்கள் மன்றத்தில் பெரும் போராட்டங்களை முன்னெடுத்தோம். யாரெல்லாம் போராடினா அதுக்கு வருவோம். மக்கள் மன்றத்துல திமுக கடுமையான போராட்டங்களை நடத்தியது. என்ன மாதிரியான போராட்டங்கள் நடத்தியது? இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியும் போராட்டினாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு நாள் முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. நானும் வள்ளூர் கோட்டத்தில் கலந்து கொண்டு அதில் ஒரு நாள் முழுக்க உண்ணாவிரதம் இருந்து
உரையாற்றினேன். சரி, அப்போ ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்திருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இளைஞரிடம் கையெழுத்து பெறப்பட்டுச்சு. தொடர்ந்து நீட் எதிர்ப்பு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு, ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இப்படி நீட் விலக்கு கோரி திமுக ஏராளமான போராட்டங்களை மக்கள் மன்றத்துல நடத்தியிருக்கு. அப்போ மக்கள் மன்றத்தில் போராட்டம் நடத்தியிருக்கிறோம், சட்டமன்றத்தில் தீர்மானத்தை போட்டிருக்கிறோம், நீதிமன்றத்தில் வழக்காடி இருக்கிறோம். இத்தனைக்கு பிறகும் ஒன்றிய அரசு பிடிவாதமாக அதெல்லாம் கிடையாது, ஏராளமான பிள்ளைகள் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு ஒன்றிய அரசு ஆணவ போக்கோடு இருக்கிறது. இப்ப விஜய் அவர்கள் இதற்கு ஒரு தீர்வு சொல்லட்டும். அந்த தீர்வு சரியாக இருக்கிற பட்சத்துல நான் விஜயை ஆதரிக்க தயார். ஆனா நீட்டு விலக்கு வேணும், நீட்டு விலக்கு வேணும். நம்ம அடிபடி சண்டை போட முடியாது. போய் சினிமானா பிடிச்சி நேரில் பிடிச்சி சண்டை போடலாம், அடிக்கலாம், ஃபைட் பண்ணலாம். இது அப்படி பண்ண முடியாது இல்லையா? சரி, நீங்க தேர்தலில் வெற்றி பெற்று வந்து அதெல்லாம் நடக்காத காரியம் விட்டுருங்க. இப்ப நான் இப்படி கேட்கிறேன், இப்போ சொல்லுங்க, சும்மா இதுதான் தீர்வு, இந்த வகையில் நீட்டுக்கு நான் விலக்கு பெற்று தருவேன் அப்படின்னு ஒரு தீர்வையாவது சொல்லுங்க. முடியுமா? இல்ல. அப்போ உங்ககிட்ட தீர்வு இல்ல, தீர்வு ஒன்றிய அரசின் கைகளில் இருக்கிறது. அந்த தீர்வை அவர்கள் தர மறுக்கிறார்கள். அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? அதற்கு அழுத்தம் கொடுத்து அரசியல் செய்யாம ஒன்றுபட்டு ஓரணியாக ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்காக நின்று ஃபைட் பண்ணி பெற வேண்டுமா? அதை விட்டுட்டு அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறவன்ட்ட போய் நீ அவன்கிட்ட இருந்து அடி வாங்காம தப்பிச்சிருவேன்னு சொல்லி அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கானு அவனை போய் கில்ட்டி, அவனை திருப்பி திருப்பி யார் பாதிக்கப்படுகிறார்களோ அவனை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவதற்கு இல்லையா? இது முறையா? இது எப்படி இருக்கு தெரியுமா? இந்த பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் எல்லாம் சிலர் பேசுவாங்க, சார் 7 மணிக்கு மேல 8 மணிக்கு மேல அந்த பொண்ணுக்கு அங்க என்ன சார் வேலை, 10 மணிக்கு மேல அந்த பொண்ணு ஏன் சார் வெளியில போச்சு அப்படிமா. அதாவது இப்ப பாலியல் வன்கொடுமையை விட்டுருவான், இந்த பொண்ணு ஏன் வெளியில போச்சுன்னு கேக்குறான்ல, அந்த மனநிலைக்கும் பாதிக்கப்பட்டு நாம கத்தி கதறி துடித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நம்ம கிட்ட வந்து நீங்க எப்படியாவது விலக்கு வாங்கிடுங்கன்னு சொன்னீங்களா, ஏன் வாங்கலைன்னு நம்மை நோக்கி கேட்பதையும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இந்த ரெண்டுக்கும்? அப்ப நீங்க ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப இந்த தேர்தலில் விஜய் வாக்குறுதி கொடுக்க கூடாது, நீட்டுங்கிற வார்த்தையே விஜயினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெறக்கூடாது. ஓகேவா? சொல்லுவீங்களா நீங்க? அப்படி முடியுமா உங்களால? சரி, இப்படி வரேன், விலைவாசியை குறைப்போன்னு பேசுவீங்க. எப்படி மீட்டிங்ல தானே பேச போறீங்க? விஜய் அவர்கள் விலைவாசியை குறைப்போம்னு பேசுவார். தேர்தல் அறிக்கையில் அது இருக்கும், விலைவாசியை குறைப்போம், பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும். விஜய் எப்படி குறைப்பார்? விஜய் கையில் அதிகாரம் இருக்குதா? பெட்ரோல் டீசல் விலையை உங்களால குறைச்ச முடியுமா? தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து போயிட்டு இருக்குது, தங்கத்தின் விலையை குறைக்கணும். எப்படி குறைப்பீங்க? எப்படி குறைப்பீங்க? அப்ப பெட்ரோல் டீசல் விலை ஏறும், ஏறிக்கிட்டே போகும். உங்களால இங்க எந்த விலையை குறைக்க முடியும்? பேருந்து கட்டணத்தை குறைப்பீங்களா? எப்படி குறைப்பீங்க? ஏற்கனவே டீசல் விலை ஏறி போதே. அப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பஸ் கட்டணம் இப்ப இல்ல, இன்னும் 10 வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற பஸ் கட்டணம் இருக்க போறதுல கண்டிப்பா ஏறும். ஆனாலும் நீங்க எல்லாரும் வாக்குறுதி கொடுப்பீங்க. என்ன வாக்குறுதி கொடுப்பீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விலைவாசியை குறைப்போம். எந்த விலைவாசியை குறைச்சிருப்பீங்க? விஜய் எந்த விலைவாசியை குறைப்பாரு இல்லையா? அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்து என்னெல்லாம் செய்வீங்கன்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அப்ப மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு மாநில அரசு என்னெல்லாம் செஞ்சிருக்குது? நிறைய செஞ்சிருக்குது. திமுக அரசு வந்த பிறகு மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு ஏகப்பட்டது செஞ்சிருக்கு. அது நம்ம நிறைய பட்டியல் போட்டாச்சு, விட்டுருங்க. நான் முதல்வன் ஆரம்பிச்சு புதுமை பெண், தமிழ் புதல்வன், கட்டணம் இல்லாத பேருந்து, மகளிர் உரிமை தொகை, சென்னையில ஒரு பெரிய கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை, மதுரையில ஒரு பெரிய கலைஞர் நூற்றாண்டு நூலகம், கீழடியில அருங்காட்சியகம், கோவையில பெரிய லைப்ரரி, இப்ப அடுத்தது திருநெல்வேலிக்கு கொண்டு போறாங்க. திருநெல்வேலியில வந்து பொருணை நதி நாகரிகத்தை போற்றக்கூடிய விதத்துல அங்க ஒரு அருங்காட்சியகம், டைடல் பார்க் எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படுகிறது, கோயம்புத்தூருக்கு மதுரைக்குன்னு விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி நிறைய திட்டங்கள் சொல்லலாம். இதெல்லாம் மாநில அரசுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஒன்றிய அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒன்றிய அரசு செய்ய வேண்டியதை செய்ய மறுக்கின்ற பொழுது ஒன்றுபட்டு நின்றல்லவா நாம் அதை கேட்க வேண்டும். அதை விடுத்து பாதிக்கப்பட்ட மாநிலத்தை குற்றவாளி கூண்டில் ஏற்ற முயற்சிப்பது சரியா நண்பர் விஜய் அவர்களே அப்படிங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். ஒன்று. சரி, இந்த நீட்டை வந்து ஏதோ திமுக காங்கிரஸ் தான் கொண்டு வச்சு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க, பல முறை நம்ம பதில் சொல்லிட்டோம். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்த பொழுது காங்கிரஸ் நீட் என்ற ஒரு தேர்வை அறிமுகப்படுத்துகிறது. எஸ், முதல் எதிர்ப்பு எங்கிருந்து வருகிறது? தமிழ்நாட்டிலிருந்து முத்தமிழன் டாக்டர் கலைஞரிடமிருந்து வருகிறது. கலைஞர் என்ன சொல்றாரு? இது எங்களுடைய கல்வி உரிமையை, கல்வி கனவை பறிக்கும் அப்படிங்கிறார். அந்த குரலுக்கு அன்றைக்கு ஒன்றிய அரசு செவி சாய்த்ததா? எஸ், செவி சாய்த்தது. என்ன சொன்னாங்க? ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. என்ன திருத்தம் கொண்டு வந்தாங்க? யாரெல்லாம் நீட்டை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு நீட்டிலிருந்து விலக்கு. நாட் ஒன்லி தமிழ்நாடு, ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு சொன்னாங்க. மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டன, தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே தமிழ்நாட்டில் நீட்டு கிடையாது. அப்போ முத்தமிழன் டாக்டர் கலைஞர் இருக்கிற வரைக்கும் நீட் இல்ல. அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற வரைக்கும் நீட்டு கிடையாது. எப்ப நீட் வருது? செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு, திருமதி வி கே சசிகலா அம்மையார் சிறைக்கு சென்ற பிறகு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகு, எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி உருட்டி, இல்லைன்னா ஆட்சிய எம்எல்ஏக்கள், அந்த டயத்துல என்னெல்லாம் நடந்துச்சு உங்களுக்கு
தெரியும். டிடிவி தினகரன் ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், ஆட்சி நீடிக்குமா, இந்த கடைசி வெள்ளிக்கு வரைக்கும் தாங்குமா, அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தாங்குமான்னு பட்டிமன்றங்கள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்துல ஒரு பலவீனமான அரசு இருக்கிறது, இதுதான் சரியான பொருத்தமான நேரம் என்று நினைத்து ஒன்றிய அரசு அதனுடைய இந்த நீட் என்னும் ஒரு கொடூரத்தை என்ன செஞ்சது, நம்ம தலையில திணிச்சு. அதுக்கப்புறம் தானே நீட் வந்துச்சு இல்லையா? சரி, நாடாளுமன்றத்துல திருச்சி சிவா அவர்கள் மாநிலங்களவையில மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா பில்லுல ஒரு திருத்தம் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி எடுக்கிறார். அது அன்றைக்கு நடந்திருந்தால் கூட நீட்டில இருந்து நமக்கு விலக்கு கிடைச்சிருக்கும். அதற்கு அந்த திருத்த மசோதாவை கொண்டு வருவதற்கு என்ன செய்யணும், ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அதுக்கு வாக்கெடுப்பு நடக்கும். வாக்கெடுப்பின் அடிப்படையில தான் அது வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றா நம்ம அந்த மசோதாவை அங்க கொண்டு வந்து நம்ம பேச முடியும். அதற்கு கூட அன்றைக்கு அஇஅதிமுக தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கவில்லை. நல்லா புரிஞ்சுங்க, திருச்சி சிவா எடுத்த முயற்சிக்கு அதிமுக தன்னுடைய ஆதரவை கொடுக்கவில்லை. இதை திருச்சி சிவா பதிவு செய்திருக்கிறார், நாடாளுமன்ற ரெக்கார்ட்ஸ்ல இருக்குது. அப்ப அதிமுக எந்த இடத்துலயும் சப்போர்ட் பண்ணல. காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸை கன்வின்ஸ் பண்ணுது. கன்வின்ஸ் பண்ணி என்ன சொல்லுது, ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது சொல்லுகிறார், ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டிற்கு நீட்டு விலக்கு உறுதி. அது மட்டுமல்ல, கல்வி மீண்டும் மாநிலங்களினுடைய பட்டியலில் கொடுக்கப்படும், பள்ளி கல்வி என்பது மாநிலங்களின் பட்டியலில் கொடுக்கப்படும் என்று ராகுல் காந்தி ஒரு உறுதிமொழியை கொடுக்கிறார். ஆனால் கெடுவாய்ப்பு, இந்தியா கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை. அப்ப ஒரு கூட்டணியில இருக்கிறோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நாளைக்கு விஜய் அவர்களே ஒரு வாக்குறுதி கொடுப்பார், எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தா தானே அதுல 10 சொன்ன இடத்துல 2வது நிறைவேற்ற முடியும். எலெக்ஷன்லயே வெற்றி பெற்று வரல, நீங்க போய் கேட்க முடியுமா, ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா? ஜெயிச்சு வருவோம் நம்பி வாக்குறுதி கொடுத்தீங்க சார், ஜெயிக்கல. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும் என்று நம்பியது திமுக. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் இன்னைக்கு நீட் இல்ல தமிழ்நாட்டுல. அப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும், நிச்சயமாக நீட் விலக்கை பெற முடியும் என்று திமுக நம்பியது, நான் நம்பினேன், எல்லாரும் நம்பணும். ஆனால் தேர்தல் வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின் குறித்து எழுப்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கேள்விகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வாரணாசியில மோடியினுடைய தொகுதியில என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம எல்லாரும் செய்திகள்ல பார்த்தோம். இத்தனை சிக்கல்களுக்கு பிறகு மீண்டும் 3வது முறையாக நரேந்திர தாமோதர் தாஸ் பிரதமரான நிலையில நீட் விலக்கு என்பது இன்று வரை எட்டாக்கனியாக இருக்கிறது. சரி, அவங்க தரல சார், அப்ப அதை பத்தி பேசக்கூடாது, அப்படியே விட்டுட்டு போயிருவோமா? ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக அதை பேசவே கூடாதா? அப்ப ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லா மாநில அரசுக்கு எதிரான தீமைகளையும், மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய செயல்களையும் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டே போகணுமா? அதை பத்தி கேட்கவே கூடாதா? அப்படி இருக்க முடியாதுல்ல. அப்போ தொடர்ந்து போராடுவோம், தொடர்ந்து கேட்போம், கேட்டுக்கிட்டே இருப்போம். தர வேண்டிய இடத்துல ஒன்றிய அரசு இருக்கு, அதுக்கு அழுத்தம் கொடுப்போம். அதுதான் சரியான தீர்வா இருக்குமே தவிர அதுல அரசியல் செய்யக்கூடாது. நீங்க மற்ற விஷயங்களை பேசுங்க. தமிழ்நாடு சார்ந்து திமுக அரசு நோக்கி ஏராளமான கேள்விகளை நடிகர் விஜய் அவர்கள், தாவேகா தலைவர் எழுப்பலாம். 100 விழுக்காடு நியாயம் இருக்குது. நீங்க ஏன் போலியான வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா, இப்ப நான் திருப்பி அதே கேள்வி தான் கேட்கிறேன், நீங்க வாக்குறுதி கொடுப்பீங்களா இல்லையா நீட்டுக்கு? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. நீட் இனிமேல் விலக்கு பெற முடியாது, எனவே தாவேகா வாக்குறுதி தராது, போலியான வாக்குறுதி கொடுத்து மக்களை ஏமாற்றாது, எனவே தாவேகா ஒருவேளை மாநிலத்தில் வெற்றி பெற்று ஆட்சி பெற்றாலும், ஆட்சி அமைந்தாலும் நீட் தொடரும்னு உங்க தேர்தல் அறிக்கையில இருக்கணும், உங்க தேர்தல் வாக்குறுதியில இருக்கணும். நீங்க மேடைகள் அப்படிதான் பேசணும். தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தாலும் பெட்ரோல் டீசல் விலை குறையாது, தாவேகா வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தாலும், விஜயே முதலமைச்சர் ஆனாலும் நீட் விலக்கு கிடையாது அப்படின்னு நீங்க வெளிப்படையா சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. ஏன்? எப்படியாவது போராடி நீட் விலக்கு பெறணும் நீங்களும் நினைப்பீங்க, நான் நம்புறேன். அதுதானே திமுக நினைக்குது. அப்ப இது பொய்யான வாக்குறுதிங்கிறது இல்ல இல்லையா? போலியான வாக்குறுதி என்பது வேறு, பொய்யான வாக்குறுதி என்பது வேறு. இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி, அப்படி சொல்லுங்க. நிறைவேற்ற முடியாததற்கான காரணம் திமுகவா ஒன்றிய அரசா? அப்ப நிறைவேற்ற முடியாததற்கான காரணம் ஒன்றிய அரசு என்று வருகின்ற பொழுது நம்ம ஒன்றிய அரசு நோக்கி தானே கேள்வி கேட்கணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீட்டுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி எல்லாம் இதுவரைக்கும் எத்தனை போராட்டத்தை பண்ணிருக்கீங்க, யாரையா சொல்லுங்க. எல்லாத்தையும் நான் இப்ப யாருமே அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும்னாரு, மலர்ந்துடுச்சா? 10 வருஷம் அதிமுக ஆட்சி தானே, மலர்ந்துதா? எப்படி மலரும்? தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டேட்ல ஒரு அரசு மாறிடுச்சுனாலே தனியில பிரச்சனை தீந்துரும்னு உங்களை எல்லாம் நம்ப வச்சார்ல ஒருத்தர். எப்படி நடக்கும்? அந்நிய நாட்டுல சரியாயிடுமா இன்னொரு பிரச்சனை? அது வேற நாட்டு பிரச்சனை. யாராவது கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும் சீமான்ட்ட ஏன்பா போலியான வாக்குறுதி கொடுத்த? ஏன்னா அன்னைக்கு ஜெயலலிதாவிடம் இருந்து அவர் பெற்ற ஆதாயங்கள் அவ்வளவு, யாரும் அதை போய் என்ன செய்யறது இல்ல. இங்க முதலமைச்சராங்கன்னா தனியிலமே பெற்றுக் கொடுப்பேங்கிறார் ஒருத்தர். எப்படி சாத்தியமாயிடுமா? ஆளுநர் மாளிகைக்கு பூட்டு கொடுங்கிறாரு, கரண்டை கட் பண்ணுவேங்கிறாரு, ஒன்றிய அரசுக்கு வரியே கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதுல ஏதாவது ஒண்ணு நடக்குமா? இதெல்லாம் தான் போலியான வாக்குறுதிகள். இது எதுக்கு சொல்றேன்னா, போலியான வாக்குறுதிகள் சொல்றேன், இது நடக்கவே செய்யாது. ஆனால் நான் இப்பவும் சொல்றேன், ஒருவேளை இப்ப அடுத்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒன்றியத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு பெற முடியுமா? முடியும். அப்ப அது என்ன, அதை நோக்கில எல்லாரும் நகரணும். எனவே நண்பர் நடிகர் தாவேகாவினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, பெரியாரை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் இந்த நிமிடம் வரை சீமானை ஏன் கண்டிக்கவில்லை அப்படிங்கிற கேள்வியும் நான் அழுத்தம் திருத்தமாக வைத்து, கட்டக்கடைசியாக எடப்பாடி பழனிசாமி வரை கண்டித்து விட்டார் சீமானை. பெரியார் உங்களுடைய கொள்கை வழிகாட்டி என்று சொன்னால் நீங்கள் சீமானை கண்டிக்க வேண்டும் என்பதையும் நான் கண்ணியத்தோடு உங்களுக்கு கோரிக்கையாக வைத்து, மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.